அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி, வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனே தராசு ராசிக்கும் அதிபதி, அளவுகோலுக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா துலா ராசிக்கும் அவரே அதிபதி. இந்த 2 ராசிக்கும் அதிபதியான சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்தில் கன்னி ராசியில் நீச்சம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பம்பு வழக்கு. அப்போ நம்மளுடைய பேச்சு ஸ்தான அதிபதி, அளவுகோலுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வம்பு வழக்கில் நீச்சமாகதோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்னன்னு பார்த்தோம்னா, அப்போ நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அளவாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அளவுகோலுக்கும் அதிபதி அவரே. அழகாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்னா இனிமை, அழகாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2ஆம் இடத்துல ஆட்சியாக வச்சாங்க. இந்த 2ஆம் அதிபதி அளவுகோலுக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் பம்பு வழக்கில் நீச்சம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோம்னா, ஒரு சண்டை சச்சரவு, பம்பு வழக்குனா சண்டை தானே, அந்த சண்டை சச்சரவில் அழகாக பேச மாட்டோம், இனிமையாக பேச மாட்டோம், அளவோடு தான் பேசணும் அப்படின்னு பேச மாட்டோம். அதாவது மொரட்டுத்தனமாக பேசுகிறது, அளவாக பேச மாட்டோம். கஜா முஜான்னு எவ்வளோ பேச முடியுமோ, எவ்வளோ வார்த்தைகளை தேவையில்லாத பேச முடியுமோ அவ்வளோ பேசிடுவோம். அப்போ சுக்கிரனுக்கு அங்கே அந்த இனிமைக்கும் அளவுக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய இதில் ஒரு சூட்சமம் அப்படிங்கிறது நம்ம ராசி சக்கரத்தை வச்சு இவ்வளோ அழகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு போட்டோம். நன்றி. நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம்.